ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கம்மா. சிவப்பரிசி உப்புமா கிண்ட போகிறேன். அதை முன்னாடி வறுத்துக்குவோம். சரி. ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். ஓகே. ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஓகே. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுங்க. இது போதும் வறுத்தது. ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு இதில் போட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. வறுக்கக்கூடாது. இதோட நுணுக்கும் போது நல்லா நுணுங்கு போடும். ஓகே. அதுக்கு தான் செத்த வறுக்கணுங்கிறது. போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற வச்சு ரவா பாரத்துக்கு நுணுக்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நுணுக்கிக்கங்க. பாருங்க ரவா பாதி இருக்கு. இப்போ உப்புமா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இப்போ உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். இது 3 போட்டு வதக்கிக்கலாம். எந்த உப்புமா பண்ணாலும் கொஞ்சோண்டு இஞ்சி திருவி போட்டுக்கோங்க. அப்போதான் வாசமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த நுணுக்குனதை அதில் கொட்டிக்கலாம். இதை நுணுக்குனதை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க எண்ணெயில். அப்புறமா தண்ணி ஊற்றுவோம். கொழப்பு இல்லாமல் இருக்கும். 1 நிமிஷம் எண்ணெயில் வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். 1க்கு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்லா உப்பெல்லாம் கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி வைங்க. நல்லா சிம்மில் வச்சு மூடி வைங்க. 5 நிமிஷம் புளிங்கி வேகட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கிளறி விட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வைங்க. நல்லா புளிங்கி வேகட்டும். அப்புறமா பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணலாம். சரி, அது புழுங்கட்டும். ஓகே. இப்போ நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. 2-3 தடவை கிளறி விட்டு மூடி வச்சுருந்தேன். கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்து சாப்பிட்லாம். இப்போ உப்புமா ரெடி ஆகிடுச்சு. காரமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் இந்த நல்ல காரமாக தேங்காய் சட்னி அரைச்சி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தா சாப்பிடு. ஓகே. அம்மா வந்து நல்லா சுட சுட சிவப்பரிசி உப்புமா, தேங்காய் சட்னி நல்லா காரமாக, 2க்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கம்மா. பாய். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.